Very good morning, folks, and welcome to day 2 of the 119th Battle of the North held between Jaffna Central College and St. John's College, Jaffna. There is this match summary. Jaffna Central were bundled out for 95 in fact last evening after putting up a great display of bowling to dismiss St. John's College for 119. So the plan must be to beat that outside edge and surprise with that. That's it. Oh dear there. For a second I thought he had his man. Again, he's bowling to the plan. He's creating that opportunity. Well, that was struck, and that was struck straight to the man. There's definitely a surge in the boys coming from Jaffna, and they are good. And meanwhile, Vinukshan. There you go, that's it. Trotting at it. Well bowled, deceived him in the flight. And starts off straight away, short ball. Dispatched to that square leg boundary. Innings. Good shot. He's brilliant off his pads. This is the exact shot that he started when he struck it straight, struck it hard, and struck it handsome. Have a look at that one. After the last game of the Mercantile A Division tournament, good shot there, going straight. வணக்கம், இனிய காலை வணக்கங்களோடு 23 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள் சென்ட் ஜோன்ஸ் அணியினர். நாம் சொல்லிக் கொண்டிருக்கும் அதே வேளை ஒரு 6 ஓட்டம் இந்த இன்னிங்ஸிலே முதலாவது பந்து பரிமாற்றத்தை வீசிக்கொண்டிருக்கின்றார். அந்த வேளையிலே அற்புதமான ஒரு துடுப்பாட்டம் மீண்டும் பந்து வீசிக்கொண்டிருக்கின்றார். அவரை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். கால் காப்பை நோக்கி வீசப்படும் பந்து லோங் கோன் திசையில் அடிக்கப்பட்டிருக்கின்றது. மீண்டும் அதே முறையிலான ஒரு பந்து வீச்சு. அங்கே விக்கெட் எடுப்பதற்கான வாய்ப்பு, பிடியெடுப்பதற்கான வாய்ப்பு, அவுட். பெயர் 50 ஓட்டங்களை கடந்திருக்கிறார் சென்ட் ஜோன்ஸ் கல்லூரியினுடைய வீரர் உதயணன். 50 ஓட்டங்கள் வெறும் 34 பந்துகளில். மிகச்சடதியாக அதிகரித்துக் கொண்டு வேண்டும். ஸ்லிப் திசைகளில் ஒரு 4 ஓட்டங்கள் அங்கே தேர்ட் புறத்தை நோக்கி வீரர்களை நகர்த்தி இருக்கின்றார்கள். அதுவும் ஒரு உத்தியாக ஓங்கி அடித்திருக்கின்றார் உதயணன். லோங்கோன் திசைகளில் இப்ப நிலை ஓரளவுக்கு துடுப்பாட்ட வீரர்களுக்கு அதிக சாதகமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். மீண்டும் ஸ்கொயர் லெக் திசைகளில் எங்களுடைய 10 நிசங்காவினுடைய ஆட்டத்தை பார்ப்பது போலவும் இருக்கின்றது. நான் சொன்னேன் இல்லையா, அவர் ஆடுகளத்தில் செட் ஆகிவிட்டார். அவரை கட்டுப்படுத்துவது உண்மையிலேயே கடினம். சொல்லியிருந்தீங்க அவருடைய எந்த விளையாட்டுகள் அவருக்கு மிகப்பெரிய 4 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருக்கிறார் உதயணன். 70 பங்கிற்கு உதயணன் அடித்தாட சரியாக ஸ்ட்ரைக் ரேட் பண்ணுவதை செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் ஒரு 4 ஓட்டங்களை உதயணன் பெற்று 83 அவருடைய ஓட்ட கணக்கை உயர்த்தி ஒரு வெற்றியை பதிவு செய்தது. மீண்டும் அடித்தாடப்பட்ட ஒரு பந்து 4 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது. 2 போட்டிகளிலே 7 விக்கெட்டுகளை ஒரே வீரர் வீழ்த்துவது என்பது அவ்வளவு இலகுவானதல்ல. 6 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருக்கிறார் ரெண்டியோ. இந்த ஒரு தேசிய அணியினுடைய செட்டப்புக்குள்ளே போவதற்கான வாய்ப்புகளை அவர்கள் இலகுவாக்கிக் கொள்கிறார். இன்னும் ஒரு 4 ஓட்டத்தை பெற்றுக் கொடுக்கிறார் சகலதுறை ஆட்டக்காரர் டாக்டர் எம் தேவேந்திரா. மீண்டும் ஒரு 4 ஓட்டத்தை பெற்று உதயணன் 96 ஓட்டமாக தன்னுடைய மறுபுறம் திசோன் 3 விக்கெட்டுகளையும் கைப்பற்றிய வீரர் 4 ஓட்டங்களை பெற்று சதத்தை பதிவு செய்கிறார் உதயணன். இந்த வடக்கின் பெருஞ்சமரின் முதலாவது சதம் உதயணனுடைய துடுப்பிலிருந்து வந்திருக்கிறது. 100 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார் உதயணன். திசோனுடைய பந்து வீச்சிலே 4 ஓட்டத்தை பெற்று அந்த 100 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கிறது. இன்றைய தினத்தின் துடுப்பாட்ட வீரர்கள் இலகுவாக இந்த பந்து வீச்சை எதிர்கொள்வதை தெரிகின்றது. அளவு குறைத்து வீசப்பட்ட பந்து கவர் திசைகளில் இந்த விலங்குகளை சாய்த்தவாடு இல்லை பார்க்கலாம். மீண்டும் வழி திரும்ப வாய்ப்பு மாற்றம் அணித்தலைவர் ராண்டியோ. ஒரு 4 ஓட்டங்களை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு. ஒரு எட்ஜ் முறையிலே அந்த 4 ஓட்டங்களை பெற்றுக்கொள்கிறார்.
தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் ஒரு அடித்தாடப்பட்ட பந்து 6 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருக்கிறார் உதயணன் அபிஜோய் சாந்த். ரெடியாக அடித்தாடப்பட்ட பந்து. இந்த ஓவரினுடைய இறுதி பந்தை வீசுகிறார் திஷோன். ஆட்டம் இழக்கிறார் உதயணன் அபிஜோய் சாந்த் 121 ஓட்டங்களோடு. அந்த நிலைமை கூட மாறலாம், மாற வேண்டும், மாறும் என்று சொல்லும் போது இன்னும் ஒரு விக்கெட். There we go. One more. 6 for here for Tison. As you see, there goes Nathaniel over mid-wicket. I think he's going to clear boundary. Shot. And he sends it. Things are moving well for him. Another shot connects well, way out into the deep. 6 for the 5 overs. Oh, another. That's a super shot, but straight to the fielder. First ball it is, not 3 ball. This session as well before tea. And goes to the slips and by that century in the middle. Here is the scorecard for you folks. Kausikan and Vinukshan took care of the last couple of overs. And here is the Jaffna Central bowling effort. Tison and Harish. Brilliant in starts and fits. Here's the first delivery. Swings away wildly. That's a pitch shot. That's a beautiful stroke. Tossed up full. Freebies here from Kausikan. that's pulled away. Very well done by Amalan. Nothing much, just that's nicked off. It's running away. Yeah, and அகலமாக வீசப்பட்ட பந்து. பந்து வீசக்கூடிய பந்து வீச்சாளர் 50 அல்லது 65 ஓட்டங்களுக்கு மேலே இந்த ஆரம்ப இணை. நல்ல சந்தர்ப்பம் ஒன்று, ரன் அவுட்டுக்கான நல்ல சந்தர்ப்பம் ஒன்று நழுவப்பட்டிருக்கிறார்கள். அங்கே நோக்கி மீண்டும் கால் காப்புகளை நோக்கி வீசப்பட்ட பந்து. ஒரு ஓட்டம், அங்கே ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு. ஒரு ரன் அவுட். அணி வீரர்கள் சற்று வெளியே வீசப்பட்ட பந்து. காவல் திசையிலே ஒரு 4 ஓட்டம். அமலனுடைய துடு. மீண்டும் ரண்டியோ வீசிய பந்து விக்கெட்டுக்கு வெளியே வீசப்பட்ட பந்து. அடித்தாடி இருக்கின்றார் ஓப் திசையிலே 4 ஓட்டங்கள். Shot came back sharply, and that was a nothing shot there. Slip, edged and runs down. The slip fielders, we mentioned this before too. 2 பந்துகளில் 4 ஓட்டங்கள் ஆடிக்கொண்டிருக்கின்றார். மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் அந்த விக்கெட்டுக்கான பிடியெடுப்பு. பந்தில் நிறைய வைட் பந்துகள் 4 ஓட்டங்களாக மாறியிருந்தது. இப்பொழுது கூட அதற்கான அட்டம் கூட செய்யவில்லை. அவர் அந்த பந்தை பிடிப்பதற்கான முனைப்போ இல்லாவிட்டால் அதை எதிர்பார்த்து அந்த இன்ஸ்டிங்க்ட் என்று சொல்வார்கள். இந்த பதக்கம் பந்து திரும்ப இன்னிங்ஸில் எவ்வளவு தாக்கத்தை செலுத்துவார். ஓங்கி அடித்த பந்து லோங்கோன் திசைகளை நோக்கி அபாரமான 6 ஓட்டம். பந்து வீச்சாவுடைய பந்து வீச்சுகள் பெரிதாக ஈடுபடுவதாக இல்லை. மீண்டும் ஆட்டம் இழப்பு. ஆண்டனேஷன் அபிஷேக் ஆட்டம் இழந்திருக்கிறார். oh, he missed it completely. Here's the skipper and you. That's up in the air. Oh, the complete. முன்னதாகவும் ஒரு உபாதையிலிருந்து தான் மீண்டிருந்தார். அடித்தாடப்பட்ட ஒரு பந்து 6 ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்கிறார் திஷோன். சகல பந்துகளும் விக்கெட்டை நோக்கிய வீசப்படுகிறது. மீண்டும் ஒரு மிஸ்ஃபீல்ட். 4 ஓட்டங்கள் பெற்றுக் கொள்ளப்படுகிறது. அவ்வாறு நடந்திருக்கின்றது. விக்கெட்டுக்கு அருகிலே 5 வீரர்கள் இருக்கிறார்கள். ஆட்டம் இழப்புக்கான ஒரு கோரிக்கை. ஆட்டம் இழந்து சென்றிருக்கிறார் ஹரிஷ் 5 ஓட்டங்களோடு. இன்றைய தினம் யாழ் மத்திய கல்லூரி சார்பில் ஜெனோசன் 20 ஓட்டங்கள், அமலன் 44 ஓட்டங்கள்,
பந்து வீச்சை பொறுத்தவரையிலே மாதுளன் 8 ஓவர்கள் 23 ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட்டை கைப்பற்றியிருக்கிறார்.